11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான பகுதி இயல் 1ல உரைநடை உலகம், பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் அவர்கள் எழுதிய பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். நுழையும் முன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கலைகளின் உச்சம் கவிதை என்பர். கலைகளிலேயே உயர்ந்தது கவிதை அப்படின்னு சொல்றாங்க. அந்த கவிதையினை இயன்றவரை எப்படி பேசுறோமோ அதே மாதிரி எழுதுவதுதான் உத்தமம், ஒரு நல்ல செயல் அப்படின்னு சொல்லிட்டும், மானுடத்துக்கு மனித இனத்திற்கு அதுதான் எழுத்தாளர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை அப்படின்னு சொல்லிட்டும் மகாகவி பாரதி சொல்றாரு. கவிதை எவ்வாறு நிகழ்கிறது, எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழி எவ்வாறு கவிதைக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை பற்றி நாம இந்த கட்டுரையில பார்க்க போறோம். எழுத்து மொழி சிறந்ததா பேச்சு மொழி சிறந்ததா அப்படிங்கிறத பத்தி தான் என்ன செய்ய போறோம் இந்த கட்டுரை பகுதியில பார்க்க போறோம். என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். கவிதை என்பது எது? கவிதை எழுதும் செயல்பாடு எப்படி நிகழ்கிறது? கவிதை எழுதுகிற போது எழுதி கொண்டிருப்பவனுள் என்ன நிகழ்கிறது? கவிதை எழுதி முடித்துவிட்ட பிறகு அந்த கவிஞனுக்கும் அந்த கவிதைக்கும் என்ன உறவு? அதை யார் முடிவு செய்கிறார்கள்? தொடரும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை எண்ணற்ற அழகியல்வாதிகளும் தத்துவ ஞானிகளும் கலை விமர்சகர்களும் மொழியியல் அறிஞர்களும் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கடுத்து இவர் சொல்றாரு பாரு, அதாவது கவிதைனா என்ன, அது யார் எழுதுறா, கவிதை எழுதும் பொழுது கவிஞனுக்குள் கவிஞனுடைய மனசுக்குள் என்னென்ன நிகழ்கிறது, கவிதை எழுதி முடித்த பிறகு அந்த கவிஞனுக்கும் அந்த கவிதைக்கும் என்னென்ன உறவு, இதையெல்லாம் யார் முடிவு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான தொடரக்கூடிய பலவிதமான கேள்விகளுக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, பதில் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இதுல இந்திரன் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கிறதா நம்மளுக்கு தேவை. என்ன சொல்றாரு பாரு, அவற்றுள் நான் இதுவரை கேட்டதும் கண்டதும் படித்ததும் ஆகிய எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் நான் மொழியில் மிதந்து கொண்டுதான் பிறந்ததாக தெரிகிறது. அப்பனா நாம நம்ம தாயோட வயிற்றுல இருக்கும் பொழுதே நம்ம தண்ணியில மிதக்கல, மொழியில் மிதந்து கொண்டிருக்கின்றோம். அப்போதே நம்மளுடைய தாயோட வயிற்றுல இருக்கும் பொழுதே நம்ம தாயானவள் நமக்கு மொழியினை கற்றுக் கொடுத்து இருக்கின்றாள். அவ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுடைய மூளைக்குள் திணிக்கப்படுகிறது, நமக்கு தெரிகின்றது. அப்பனா மொழியில் மிதந்து கொண்டுதான் நாம இந்த உலகத்துல கண் விழித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. மொழியில் மூழ்கியபடிதான் எனது விழிகள் இந்த உலகை காண திறந்தன. அப்பனா நீ மொழி, அதாவது இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்னக்குட்டியே மொழிங்கிற ஒன்று உனக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. மொழினா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த உலகமானது என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத உனக்கு சொல்றாங்க. என்னை விளக்கிய மொழி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மொழிங்கிற ஒன்று அறிமுகம் ஆவதற்கு முன்னக்குட்டி, மொழினா உனக்கு என்னன்னு தெரியாது, அது அறிமுகம் ஆவதற்கு முன்னக்குட்டி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், விலங்குகள், பறவைகள், வானு, நிலவு, சூரியன், மரம், செடி, கொடி, புத்தகம், கம்ப்யூட்டரு, சேரு எதுவுமே உனக்கு தெரியாது, எதுவுமே இல்லை. என்றைக்கு மொழி என்ற ஒன்று உனக்குள் நீ அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தாயோ அன்றில் இருந்துதான் இந்த உலகமானது மொழியினை உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டு இந்த உலகத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெயரை வைத்து கொண்டு ஒன்று ஒன்றா கட்டி எழுப்பிச்சு. அப்பா அப்படின்னு சொன்னேன், அதான் அப்பாங்கிறது உனக்கு தெரிஞ்சிச்சு. அம்மான்னு சொன்னேன், அதுதான் அம்மான்னு தெரிஞ்சிச்சு. இது ஸ்லைட்டுன்ன, இது குச்சின்ன, இது காக்கான்ன, இது பறவைன்ன, இது மரம்ன, இது செடி கொடின்ன. அப்பனா ஒவ்வொன்றையும் நீ பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது அதனுடைய பொருளை நீ அறிந்து கொண்டாய். அப்பனா ஒவ்வொன்றையும் நீ அறிந்து கொள்வதற்கு உனக்கு துணையாக இருப்பது மொழிதான். மொழிதான் இந்த உலகத்தை உனக்கு கட்டி எழுப்பியது. எதனுடன்? பெயர்களுடன் உனக்கு கட்டி எழுப்பியது அதுன்னு சொல்றாங்க. சரியா? இதன் பிறகுதான் நான் என்ற ஒன்று பிறந்தது. அதுக்கப்புறம் நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் மொழியினை முழுவதுமாக அறிந்த பிறகு இந்த உலகம் எப்படி என்று உனக்கு நன்றாக தெரிந்துவிடும். இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, எப்படி எப்படிலாம் இருக்கிறாங்க, நாம அதுல எப்படி இருக்கணும், நாம ஒரு சுயநலவாதியாகத்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மொழியின் மூலமாக நீ அறிந்து கொள்வாய். மொழியினை நன்றாக அறிந்த பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் நீ தெரிந்து கொள்வாய். அப்பனா மொழியை முழுவதுமாக நீ தெரிந்த பிறகு எனது உலகம் என்பது மொழியினால் கட்டமைக்கப்பட்ட பிறகு அந்த உலகத்திலிருந்து தனித்து பிரிந்து
நான் என்கின்ற ஒன்று உதயமானது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கின்றேன், மொழியின் பொருளை அறிந்து கொள்ள தொடங்கியது எந்த ஆண்டில், எந்த நாளில், எத்தனை மணிக்கு? இவை அனைத்திற்கும் என்னிடம் பதில் இல்லை. நம்மளுக்கு தெரியாது. என்னைக்கு நீ பேச ஆரம்பிச்ச, என்னைக்கு நீ பழக ஆரம்பிச்ச, என்னைக்கு நீ இந்த பொருளை சொல்ல ஆரம்பிச்ச, அப்பான்னு என்னைக்கு சொன்ன, அம்மான்னு என்னைக்கு சொன்ன, எதற்குமே நமக்கு பதில் தெரியாது. ஆனா ஒண்ணுக்கு பதில் தெரியும். நான் உணர்ச்சியினால் நிரம்பி இருக்கும் போது அந்த வேகத்தை பதிவு செய்வதற்கு சொற்கள் உதவும் என்று எப்போது தோன்ற தலைப்பட்டேன். நீ கோவப்படுற, திடீர்னு சந்தோஷப்படுற, அந்த சந்தோஷத்தையோ அந்த கோபத்தையோ மற்றவர்களிடம் வெளிக்காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். அப்போது நீ பேசிதான் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழி எப்படி உன்னுடைய வாய்க்குள் வந்து பேச வைத்தது? நம்ம கோபத்தை சொற்கள் மூலமா காட்டுறோம், அதற்கு மொழி தானே பயன்படுது. அப்போ நீ கோபத்துல இருக்கும் பொழுது உன்னுடைய உணர்ச்சியை வெளிக்காட்டுவதற்கு சொற்கள் தான் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்போ நம்பின, எப்போ அதை பயன்படுத்த ஆரம்பிச்ச? தெரியாது. இதற்கு எல்லாவற்றிற்கும் நம்மளுக்கு பதில் தெரியாது. அதுக்கடுத்து ஒண்ணு சொல்றாரு பாருங்க. மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றது. மொழி என்கின்ற ஒன்று உனக்கு தெரிந்த பிறகு முழுவதுமாக இந்த உலகத்திலிருந்து நீ பிரிஞ்சு நான் அப்படிங்கிற ஒன்று உனக்குள் உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னார் அப்படின்னா எர்னட்ஸ் காசிரர் அப்படிங்கிற ஒரு ஆள் சொல்றாரு. சரியா? அதுக்கடுத்து பாருங்க. மொழி என்ற ஒன்று என்னுள் தோன்றியவுடன் தான் உலகம் என்பது கவனிப்புக்குரிய ஒன்றாக மாறியது. மொழி ஒன்று உனக்கு தெரியாத போது இந்த உலகம் என்பது இல்லை. மொழி உனக்கு தெரியலைன்னா இந்த உலகம் என்பது உனக்கு இல்லை. ஏன்னா இது மரம், இது செடி கொடி, இது பஸ், இது பேருந்து, இது காரு, இது வேனு, இது எந்த இதுக்குமே உனக்கு பேர் தெரியாது, அதனுடைய பொருளும் தெரியாது. அப்ப நான் மொழி தெரிந்தவுடன் தான் இந்த உலகமானது உனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, இதை நீ கவனிக்க ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்றாங்க. எனது உலகத்தை இலை இலையாக பிரித்தும் வகுத்தும் தொகுத்தும் விதவிதமான தூரங்களில் வைத்தும் கொடுத்தது மொழி அப்படின்னு சொல்றாங்க. எதுலாம் வேணும், எதுலாம் வேண்டாம், எதுலாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் இலை இலையாக பிரித்து வகுத்து தொகுத்து உனக்கு விதவிதமான தூரங்களில் வைத்து கொடுத்தது உனக்கு என்னதுன்னு சொல்றாங்க? மொழி அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமாக எனக்குள் உலகத்தின் பல கதவுகள் திறந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீ மொழியை பேச ஆரம்பிச்ச உடனே புதிய புதிய விஷயங்களை அறிந்து கொள்வாய். அப்படின்னா புதிய புதிய விஷயங்கள் என்பதுதான் இங்க கதவுகள் அப்படின்னு சொல்றாங்க. மொழியின் சாவியை போட்டு திறக்கும் போதெல்லாம் இதுவரையிலும் பெயர் சூட்டப்பட்டிராத பலவற்றை நானே என் கண்களால் கண்டுபிடிக்க தொடங்கினேன். அவற்றிற்கு நீனே உனக்கு பிடித்தமான ஒரு பெயரையும் சூட்ட ஆரம்பிச்ச. இப்படி குழந்தையா இருக்கும் பொழுது இது பறவை, இது பேருந்து, இது பஸ்ஸு, இது காரு, இது மரம், செடி கொடி, பறவைன்னு உனக்கு தெரியாது. அப்பனா நீ அதை கண்களால் பார்த்த, அதற்கு நீனே ஒரு பெயரை வச்ச, ஏதோ ஒரு மொழியில் நீ அதை அழைத்தாய். அப்பன்னு கத்துவ. உனக்கு எப்படி நீ அழைப்பன்னு உனக்கே தெரியாது. ஆனா ஏதோ ஒரு மொழியின் மூலமாக அழைத்தாய். அப்பனா என்ன சொல்றாங்க பாரு, அவர்கள் அதுக்கப்புறம் மொழியை நீ நன்றாக அறிந்த பிறகு அவற்றிற்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய வண்ணங்களை பூசும் சக்தியை உனக்கு மொழி கொடுத்துச்சு. நீ என்றைக்கு மொழியினை நன்றாக அறிந்து தெரிந்து புரிந்து எல்லா பேர்களையும் சொல்ல உச்சரிக்க ஆரம்பித்தாயோ அன்றிலிருந்து தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற வண்ணத்தை பூசக்கூடிய ஒரு சக்தியை உனக்கு மொழி கொடுத்துச்சு. உன்னுடைய நண்பனை நேத்து பார்த்த அப்படிங்கும்போது நீ மற்றவங்களை எப்படி சொல்லுவ? டேய் நேத்து அவனை பார்த்தண்டா. நேத்து என்பது இறந்த காலம். அப்படின்னா அந்த இறந்த காலம் என்கின்ற ஒரு சொல்லை நீ பயன்படுத்துவதற்கு நீ நிகழ்காலத்தை போட்டு பேசணும், இறந்த காலத்தை போட்டு பேசணும், எதிர்காலத்தை போட்டு பேசணும். அப்படிங்கும்போது அந்த காலங்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை உனக்கு எதுதான் கொடுத்துச்சு? மொழிங்கிற ஒண்ணுதான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவற்றை விதவிதமான அடுக்குகளில் உரிமையாகவும் பன்மையாகவும், ஒருமை பன்மை வேறுபாடை நம்ம பேசுறோம் இல்ல. ஆடு மாடுலாம் ஓடுதுல, அது பன்மை. இல்ல அந்த ஒரு ஆடை பாக்குறோம்ல, அது அப்படியே அமைதியா கிடக்கு, அப்படின்னா அது ஒருமை. அப்படின்னா மொழி என்பது உனக்கு காலத்தையும் சொல்கின்றது, ஒருமை பன்மை வேறுபாடையும் உனக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்படின்னா மொழி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மொழியை வைத்து கொண்டுதான் நாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கதவுகளையும் அனைத்து பெயர்களையும் அறிய தொடங்கினோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மொழிங்கிறது வாளை விட வலிமையானது. சரியா? மொழி வழியாக ஒன்றை பெயரிட்டு அழைக்க தொடங்கியவுடன் அந்த பொருளின் மீது எனக்கு ஒரு அதிகாரம் வந்து விடுவதை உணர்கிறேன். குழந்தையாக இருந்தபோது ஒரு சான்று கொடுக்குறாங்க. அம்மா அம்மா என்று அழைப்பேன். வேலையில் மூழ்கிய அம்மா என்னை கவனியாத போது திடீரென்று அவளது பெயரை சொல்லி அழைத்திருக்கின்றேன். அவள் திடுக்கென்று திரும்பி என்னிடம் வந்திருக்கின்றாள். அப்போது
அப்போதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய மொழி பேர்கள் இட்டு அழைத்த உடனே அவற்றின் மீது ஒரு அதிகாரத்தை உருவாக்கி கொடுத்ததை நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்பனா நீ யாரையாவது உனக்கு கவனிப்புக்குள்ளாக்கும் பொழுது ஆக்க விரும்பின அப்படின்னா, ராமு, சோமு அவங்க பேரை சொல்லி நீ அழைக்கும் பொழுது அவர்கள் உன்னை கவனிப்பார்கள். அப்பனா பேர்கள் இட்டு நீ அவர்களை அழைக்கும் பொழுது, ஏதோ ஒன்றை யாரையோ நீ அழைக்கும் பொழுது என்ன செய்யும்? அந்த பொருளின் மீது, அந்த ஆளின் மீது ஒரு அதிகாரத்தை உனக்கு உருவாக்கி கொடுத்ததை நீ உணர்வ. எது உனக்கு அந்த அதிகாரத்தை உருவாக்கி கொடுத்துச்சு? மொழி அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து, உடம்பின் ஒரு பகுதியாக இருக்கின்ற தொண்டையிலிருந்து தான் சொற்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. உடம்பின் ஒரு பகுதி நம்ம உடல் முழுக்க இருக்கு, அதுல தொண்டையிலிருந்து தான் சொற்கள் வருது. அவற்றை நாம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். ஏச்சம், இரக்கம், உச்சரிப்பு, வேகம், நிதானம், திரும்ப திரும்ப சொல்லுதல், இடையில் கொடுக்கும் மௌனம் ஆகியவற்றிற்கேற்ப பயன்படுத்தி பொருள் வேறுபாட்டுகளை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்று உணர்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்றைக்கு சொற்களையும் மொழியையும் திறம்பட கையாள தெரிந்தவனாக மாறுகின்றாயோ அன்றிலிருந்து கோவப்பட்டனா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஏச்சத்தோடு பேசுவ, ரொம்ப சாந்தமா இருந்தனா நிதானமா பேசுவேன், இரக்கத்தோடு பேசுவேன், உச்சரிப்பு திரும்ப திரும்ப பேசுறது, பயந்துட்டனா பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்துவேன். அப்பனா ஒவ்வொரு இடத்திலும் எப்படி சொற்களை பயன்படுத்த வேண்டும், மொழியினை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த மொழியானது உனக்கு ஒவ்வொரு முறையிலும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டுமின்றி கை கால் அசைவுகள், முகத்தின் தசைநார் சுருக்கங்களின் அபிநயங்கள் ஆகியவை உடம்பின் செயல்பாடுகள் என்னுடைய மொழி வெளிப்பாட்டு பகுதிகளாக உள்ளன. உனக்கு கேட்கலாம், மொழி வெளிப்பாட்டு பகுதிகள் யாவைன்னு கேட்டாங்கன்னா எதுனா கை கால் அசைவு. நம்ம ஒரு பேச்சு போட்டியிலையோ இல்லை யார்கிட்டயோ பேசும்பொழுது கையை கால் அசைச்சு தான் பேசுவோம். முகத்தில் இருக்கக்கூடிய தசைநார் சுருக்கங்கள், கண்ணு, இமை, புருவம், இது எல்லாமே பேசும். நம்ம வாய் பேசும், உதடு புரிய வைக்கும். நம்மளுடைய கண்ணு கூட கோவப்படுறோமா, இல்லை நம்மளுடைய முகத்தினுடைய அசைவு நெசைவு, அந்த இது எல்லாமே நம்மளுடைய கோபமா இருக்கோமா, சந்தோஷமா இருக்கோமா, இல்லை உணர்ச்சி வசப்பட்டு பேசுறோமா அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரிவிக்கும். அப்பனா கை கால் அசைவு, முகத்தின் தசைநார் சுருக்கங்களின் அபிநயங்கள், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் மொழியின் வெளிப்பாட்டு பகுதிகளாக உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்ய முடியுது, அறிய முடிகிறது. அதுக்கடுத்து, திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படும் பொழுது உறைந்து போன பனிக்கட்டியை போன்று திடநிலையை அடைந்து விடுகிறதுன்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோ. திரவ நிலையில இருக்கக்கூடியது தண்ணி. அந்த தண்ணி பனிக்கட்டியா மாறுனுச்சுன்னா எப்படி இருக்கும்? அது பனிக்கட்டி. திரவ நிலையில் இருக்கக்கூடிய தண்ணியையும் வச்சுக்கோங்க, பனிக்கட்டியும் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுல நாம எதை பயன்படுத்துவோம்? தாக எடுத்துச்சுன்னா தண்ணியை தான் பயன்படுத்துவோம். இந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய தண்ணிங்கிறது பேச்சு மொழி மாதிரி, பனிக்கட்டியா இருக்கிறது எழுத்து மொழி மாதிரி. சரியா? நாம பாடத்தை நாமளே படிச்சுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு கஷ்டம், நம்மளுக்கு புரியாது. அப்படித்தானே? இதை ஒருத்தங்க நம்மளுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஈஸியா புரியும். அப்பனா பேச்சு மொழி புரியுமா, எழுத்து மொழி புரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எழுத்து மொழி தான் புரியும். அப்பனா எழுத்து மொழி என்பது திரவ நிலையில் இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி. அப்பனா எழுத்து மொழிங்கிறது உறைந்து போன பனிக்கட்டி மாதிரி. எழுத்து மொழிங்கிறது என்னது? உறைந்து போன பனிக்கட்டி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கடுத்து பாரு, இந்த திடநிலையை அடைந்த மொழி அது அச்சிடப்பட்ட ஒரு கவிதையாக மாறுகிற போது என்னிலிருந்து பிரிந்து போய்விட்ட ஒரு பொருளாக மாறிவிடுகிறது. திடநிலையில் இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டி என்றால் எழுத்து மொழியானது என்றைக்கு அச்சிடப்பட்டு ஒரு கவிதையாக மாறுகிறதோ அது என்னை விட்டு முழுவதுமாக பிரிந்து விடுகிறது. அந்த கவிதையை ஒருத்த வாசிச்சு காட்டினான்னா நம்மளுக்கு புரியும். அதை நீனே எடுத்து படிச்சுக்கோ அப்படின்னு சொன்னோம்னா அது நம்மளை விட்டு முற்றிலும் நீங்கிவிடும். அது நம்மளுக்கு புரியாது, தெரியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதுக்கடுத்து பாரு, உலகை மொழி கட்டி எழுப்பியது என்று சொல்கிற போது உலகம் மொழியின் கைப்பிடியிலிருந்து நழுவுவதற்கு தொடர்ந்து முயல்வதாக தெரிகிறது. மொழிங்கிற ஒன்று தான் இந்த உலகத்தை கட்டி எழுப்பியது, உருவாக்கியது அப்படிங்கிறத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த மொழியினுடைய கைப்பிடியிலிருந்து இன்றைக்கு உலகமானது நழுவ பார்க்கின்றது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இன்றைக்கு நாம பேசாமலேயே நம் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மற்றவர்களிடம் தெரிவிப்பதற்கு ஏதுவாகவே அமைகின்றது. நம்மளுடைய உணர்ச்சியின் வெளிப்பாடு. நம்ம கோபமா இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுடைய முகமே காட்டி கொடுத்து விடும். நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுடைய முகமே காட்டி கொடுத்துரும். அப்படித்தானே? நம்ம காட்டிக்கலாம், அழகா ஈஸியா காட்டி கொடுத்துடலாம். அப்பனா மொழி என்ற ஒன்று இந்த உலகத்தை கட்டி எழுப்பியது, உருவாக்கியது. ஆனால் மக்கள் எல்லோரும் அந்த மொழியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொழியினுடைய கைப்பிடியிலிருந்து நழுவ பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நேரடி மொழின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க.
எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. எழுத்து மொழி, பேச்சு மொழி எது உனக்கு ஈஸியா புரியும் அப்படின்னா பேச்சு மொழி தான். ஒரு புத்தகம் இருக்கு, இதை உனக்கு வாசிச்சு காட்டுவதற்கும் இதை புரிய வைப்பதற்கும் எடுத்து நீனே படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கும் வேறுபாடு இருக்கு. அப்ப நான் அந்த எழுத்து மொழியை நீ படிச்சேன்னு சொன்னா படிப்பியா, இல்ல நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னா நீ சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுவியா? அப்ப நான் நல்லா கவனிச்சுக்கோ, சொல்லிக் கொடுக்கறது தான் நீ ஈஸின்னு நினைப்பேன். அதை தான் சொல்றாங்க பேச்சு மொழி, எழுத்து மொழி. இந்த ரெண்டுல எது உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது, எளிதாக புரிகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது பேச்சு மொழி தான். சரியா? எனவேதான் இலக்கிய வழக்கை கைவிட்டு விட்டு பேச்சு மொழிக்கு திரும்பிய உடனே கவிஞனினுடைய கவிதையின் மொழி அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதாக மாறிவிடுகிறது. அப்பனா எல்லாருமே எழுத்து மொழியில் தான் எழுதுறாங்க. அப்பனா கவிஞன் என்ன செய்ய ஆசைப்படுறான்னா, எழுத்து மொழியை நாம பேச்சு நடையில எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். அப்பனா என்ன செய்யும், பேச்சு மொழி தான் உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது, எழுத்து மொழியை நாமளும் பேச்சு நடையில எழுதணும்னா அது உணர்ச்சிக்கு மிக அருகில் வந்து விடும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கவிஞன் ஆசைப்படுறான். அவன் என்ன பண்றான் பாரு, எழுத்து மொழி அப்படி என்று எழுதுவதை மட்டும்தான் மனிதனின் கை செய்கின்றது. எழுத்து மொழிங்கிறது என்னது, ஒரு சாதாரண விஷயம். எழுதுவதை மட்டும்தான் மனிதனுடைய கை செய்கிறது. ஆனால் பேச்சு மொழிங்கிறத என்ன சொல்லியிருக்கான் பாரு, முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தியை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது. முகத்தில் இருக்கக்கூடிய வாய், நம்ம முகம் இருக்கலாமா, நம்ம முகத்தில் இருக்கக்கூடியது வாய், அது உடம்புல இருக்கக்கூடிய கையை காட்டிலும், வாய் பேசும், முகத்தில் இருக்கக்கூடிய வாய் பேசும், உடம்புல இருக்கக்கூடிய கை எழுதும். அதான் முகத்தில் இருக்கக்கூடிய வாய் என்பது உடம்பில் இருக்கக்கூடிய கையை காட்டிலும் அதிக வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக இருக்கு. அதாவது பேச்சு எழுத்தை விட உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தியை தெரிவிப்பதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க பாரு, அதனால்தான் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்னன்னு பாருங்க, எழுத்து மொழியில் பேச்சை கேட்க எதிராளி அப்படிங்கிற ஒருவன் கிடையாது. ஏன்னா எழுத்து மொழி என்பது ஒரு வகையில பார்த்தோம்னா தனக்குத்தானே பேசிக்கொள்வது. நான் ஒரு கவிதை எழுதுறேன் அப்படின்னா அது எனக்கு நானே பேசிக்கொள்வது. சரி, எதிராளி என்கின்ற ஒருவன் கிடையாது. ஆனால் பேச்சு மொழி அப்படி கிடையாது. பேச்சு என்பது தன்னை திறந்து கொள்கின்ற ஒரு செயல்பாடு. உண்மையில சொல்ல போனா பேச்சு என்பது மொழியில் நீந்துவது. என்றைக்கு நீ பேச ஆரம்பிக்கின்றாயோ அன்றைக்கு மொழிகளை நீ அறிந்து கொண்டவனாக இருப்ப. மொழிகளை அறிந்து கொண்டு ஒன்றுக்கொன்றாய் அடுத்தடுத்து என்ன சொற்களை போட்டு பேச வேண்டும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுப்ப. அப்பனா பேச்சு மொழி என்பது மொழியில் நீந்துவது. எழுத்து மொழிங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா எழுத்து மொழி என்பது எதிராளிங்கிற ஒருத்தன் கிடையாது. சரியா? அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எழுத்து மொழி என்பது தனக்குத்தானே பேசிக்கொள்வது அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு மொழியின் போது நமது உடம்பின் வெளிப்பாடுகள் நம்மை மொழி என்னும் நீரில் முன்னோக்கி நகரச் செய்கின்றது. இதை உணர்ந்த கவிஞர்கள் சிலர் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய கவிதைகளை எதிரில் இருக்கக்கூடிய வாசகனோடு பேசுவது போல அமைக்கிறாங்க. அதனாலதான் இதை நேரடி மொழின்னு சொல்றாங்க. சில கவிஞர்கள் என்ன பண்றாங்க, நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பேச்சு மொழி பெஸ்டா எழுத்து மொழி பெஸ்டான்னு பார்த்தோம்னா ரெண்டுமே பெஸ்ட் தான். ஆனா எது நம்மளுக்கு ஈஸியா புரியும் எது அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு மொழி தான் ஈஸியா நம்மளுக்கு புரியும். அப்பனா கவிஞர்கள் கவிதை எழுததான் முடியும், அதை எப்படி அவங்க சொல்லி கட்ட முடியாது. அப்பனா பேச்சு மொழியை போன்று எழுத்து மொழியாகிய கவிதையை மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அப்பனா என்ன செய்யணும், அவங்களுடைய கவிதைகளை என்ன செய்யணும்னா எதிரில் இருக்கக்கூடிய வாசகனோடு பேசுவது போல எழுதணும்னா அது நேரடி மொழியாக மாறிடும். அந்த கவிதை எல்லோரிடமும் சேர்ந்து விடும், எல்லோரும் இதனை படிக்க தொடங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாசகன் என்ன பண்றான், எதிரில் இருக்கக்கூடிய வாசகனோடு பேசுவது போல அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கிறதுக்கு பேர் தான் நேரடி மொழி அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நேரடி மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கு ஒருபோதும் பழமை தட்டுவதே கிடையாது. ஏன்னா பேச்சு மொழி என்பது என்றென்றைக்கும் வாழக்கூடிய ஒன்று. அது பேச்சு மொழி ஆவறதே கிடையாது. அது நம்முடைய சொந்த மொழி, தாய்மொழியாகவே இன்றைக்கும் இருக்கும். அது எப்போதும் உயிர்ப்புடனும் மாறிக்கொண்டே இருக்கும், காலத்திற்கு ஏற்றார் போன்று. இம்மொழிதான் ஒரு கவிஞனை நிகழ்காலத்தவனா அல்லது இறந்த காலத்தவனா அப்படின்னு சொல்லிட்டு மலையாள கவி ஆச்சூர் ரவிவர்மா சொல்றாரு. ஒரு கவிஞன் நிகழ்காலத்தவனா அல்லது இறந்த காலத்தவனா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யக்கூடியது என்னதுங்கிறாங்கன்னா மொழின்னு சொல்றாங்க. அது பேச்சு மொழின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு, மலையாள கவி ஆச்சூர் ரவிவர்மா சொல்றாங்க. அடுத்து, பேச்சு மொழியில் ஒரு கவிதை செய்யப்படுகிற போது அது உடம்பின் மேல் தோல் போல் இயங்குகின்றது. ஆனால் எழுத்து மொழியில் அதே சொற்கள் கவிதையின் உணர்வை
உணர்ச்சியற்ற ஆடை போல் போர்த்தி விடுகிறது. நமக்கு நம்ம தோல்ல கிள்ளும் பொழுது நம்மளுக்கு வலிக்கும். தோல் என்பது பேச்சு மொழி மாதிரி. பேச்சு மொழி என்பது எதை மாதிரி? அதாவது தோல் மாதிரி. தோல்ல நம்மளுக்கு ரோசம் உண்டு. ஆனா நாம தோலின் மீது போர்த்தி இருக்கக்கூடிய ஆடைக்கு என்ன கிடையாது? உணர்வு கிடையாது. அதுதான் எழுத்து மொழின்னு சொல்றாங்க. அப்ப நான் உணர்ச்சியற்ற ஆடை போன்றது எழுத்து மொழி, நாம் மேல் தோல் போன்றது பேச்சு மொழி அப்படின்னு சொல்றாங்க. எனவே கவிதை மரபானது தனது செயல் சந்தத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டது. அடுத்ததாக அது கவிதைக்கென இருக்கின்ற தனித்துவமான மொழிநடையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்போதுதான் எளிய மக்களையும் அது சென்றடையும். என்றைக்கு ஒரு 2 மனிதர்கள் தங்களோடு உரையாடுவது போல கவிதை அமைகின்றதோ அன்றைக்கு அது எல்லோரிடமும் சென்று சேரக்கூடிய ஒன்றாக மாறும். பெருங்கவிஞர்களின் வாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்களில் 3 வகையினர் உண்டுன்னு சொல்றாங்க. பேச்சு மொழியை கவிதையில பயன்படுத்துறாங்க. அதுல 3 வகையினர் இருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வினா. நெடுவினால நம்மளுக்கு கேட்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஆனா இதை நல்லா கவனிங்க. ரொம்ப எளிமையான ஒரு பகுதி தான். ஈஸியா படிச்சிடலாம். சரியா? பாருங்க, பேச்சு மொழியை கவிதையில பயன்படுத்துறாங்க. அவங்க 3 வகையா பிரிக்கப்படுறாங்க. அந்த 3 வகையில முதல் வகையினர் யாருன்னா வால்ட் விட்மனை போன்றவர்கள்னு சொல்றாங்க. இவங்களுடைய கவிதையை பத்தி கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய கவிதையினுடைய தன்மையை பத்தி கொடுத்திருக்காங்க. இவர்களுடைய கவிதைகளில் எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை. ஒரு சொல் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாக சிறந்ததாக இருந்தால் மட்டும்தான் அந்த கவிதையை சிறக்கும். எழுத்துக்கள் எப்படி சொற்களில் கரைந்து போகின்றனவோ அதுபோன்று சொற்கள் கவிதைகளில் கரைந்து போவதில்லை. நல்லா கவனிச்சுக்கோ. எழுத்துக்கள் வந்து சொற்கள்ல கரைந்து போனால்தான் நல்ல சொற்கள் உண்டாகும். சொற்கள் கவிதையில் கரைந்து போனால்தான் நல்ல கவிதை உண்டாகும். எழுத்துக்கள் எப்படி சொற்களில் கரைந்து போகின்றதோ அதுபோல சொற்கள் கவிதையில் கரைந்து போக வேண்டும். அப்பந்தான் ஒரு சிறந்த கவிதை உண்டாகும். இவர்களுடைய கவிதை வந்து ஒரு சிறந்த கவிதையாக அமையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? புரியுதுல்ல? அடுத்த பகுதி பாருங்க. இவற்றில் சொற்கள் தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்வதில்லை. ஒவ்வொரு சொற்களும் தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்ள வேண்டும். இவர்களுடைய கவிதை தங்களுக்கு தாங்கள் பேசிக்கொள்வது இல்லை. சரியா? சொற்கள் ஒவ்வொன்றும் தங்களுக்கு தாங்களே பேசிக்கொண்டால்தான் அது நல்ல ஒரு கவிதையாக அமையும் சொல்றாங்க. இக்கவிதைகள் இறுக்கி சுற்றப்பட்ட கம்பிச்சுருளை போன்று அல்லாமல் பேச்சு மொழிக்கே உரிய தளர்வோடு கட்டப்பட்டவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இவங்களுடைய கவிதையை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவங்களுடைய கவிதை தான், ஆனா பேச்சு நடையில இருக்கக்கூடிய கவிதை. இறுக்கி சுற்றப்பட்ட கம்பி அப்படின்னா அது வந்து கவிதை நடையிலேயே எழுதக்கூடியது. ஆனா இறுக்கி சுற்றப்பட்ட கம்பி சுருளை போன்று கவிதை நடையில இல்லாம பேச்சு நடைக்கே உரிய தளர்வோடு இவங்களுடைய கவிதைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுடைய கவிதை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இவர்களுடைய கவிதை சில நேரங்களில் கவிதை என்பது நடனமாடிக்கொண்டிருப்பவன் அவ்வப்போது நடப்பதற்கு தாவி விடுவது போல வெறுமனே ஒரு பேச்சு என்ற நிலைக்கு நழுவிவிடும் சொல்றாங்க. நடனமாடிக்கொண்டிருப்பவன் நடனமாடிக்கொண்டே இருந்தால்தான் அந்த அவையில் உள்ளவர்கள், அந்த அரங்கத்தில் உள்ளவர்கள் அந்த நடனத்தை ரசிப்பார்கள். அது போன்றுதான் கவிதை எழுதக்கூடியவன் அந்த கவிதையினிடையிலே போயிடணும். திடீர்னு நடனமாடிக்கொண்டிருப்பவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான்னா அந்த கவிதை எப்படி அந்த நடனமானது சிறக்காதோ அதுபோலத்தான் கவிதை எழுதக்கூடியவர்கள் கவிதை நடையிலே அப்படி போயிட்டு இருக்கணும். அதுக்கடுத்து பேச்சு நடைக்கு வந்துட்டாங்கன்னா அது வெறுமனே ஒரு பேச்சு என்ற நிலைக்கு மாறிவிடும். ஒரு சிறந்த கவிதையாக அமையாது அப்படின்னு நினைக்கிறாங்க சொல்றாங்க இவங்களுடைய கவிதையை பத்தி. இவங்க தான் யாருன்னா வால்ட் விட்மன். இவரு அமெரிக்காவை சேர்ந்தவர். ஒரு நல்ல ஒரு கவிஞர், இதழாளர், கட்டுரையாளர், புதுக்கவிதை அப்படிங்கிற இயக்கத்தை தோற்றுவித்தவர். இவருடைய புள்ளின் இதழ் அப்படிங்கிற நூலானது உலக புகழ் பெற்ற ஒரு நூல் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய கவிதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்திடலாம். கனவொன்று நான் கண்டேன், உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேர தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன். நண்பர்கள் நகரம் என்றொரு புது நகரம். அந்த நகரம் வந்தது என் கனவில். அன்பை விட பெரிதொன்று ஒன்றும் அந்நகரில் இல்லை. அன்பின் வழித்தடத்தில் மற்றவை எல்லாம் சென்றன அதன் பின்னே. எந்நேரமும் மாந்தர் சொல்வது எதுவென்றால் அன்பேதான் தெரிந்தது. அங்கே அவற்றில் எல்லாமே அன்பாகத்தான் இருந்திருக்கு. மக்கள் தோற்றத்திலும் அன்பேதான் அவர்களுடைய மொழியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கவிதையை என்ன செய்றாங்க சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இரண்டாவது வகையினர் யாருன்னா கவிஞர் மல்லார்மே அப்படிங்கிற வகையை சேர்ந்தவர்கள். இவங்க வந்து இரண்டாவது வகையை சேர்ந்தவர்கள், கவிஞர் மல்லார்மே போன்றவர்கள். இவர்களுடைய கவிதை என்பது
இவருடைய கவிதை என்பது பேச்சு மாதிரி தானே இருக்கும். பேச்சு எதிராளியை விழித்து பேசுவது போன்று அன்று. என்றைக்குமே நாம ஒரு மேடை பேச்சுக்கு போறோம்னா, எதிராளியை நான் பேசுறேன்டா, நீங்க எல்லாரும் கேளுங்கடா அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி? நம்மளுடைய பேச்சு நடையில் அவர்கள் நம்மளுடைய பேச்சை கவனிக்கணும். அதே மாதிரிதான் நம்முடைய கவிதை என்பதும். நாம முதல்ல சொல்லக்கூடிய அந்த வரிகளிலேயே இவன் ஏதோ சொல்ல வாரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவிதையை வாசிக்க தொடங்கணும். அப்பனா எதிராளியை விழித்து பேசுவதை போன்று கவிதை அமைய வேண்டும். ஆனா இவங்களுடைய கவிதை எதிராளியை, அதாவது வாசகர்களை விழித்து பேசுவதை போன்று அன்று. மின்சார ரயிலின் நெருக்கத்தில், ஒரு மின்சார ரயில் போயிட்டு இருக்கு, ரொம்ப நெருக்கமா இருக்கு. படியில் தொங்கிக் கொண்டு போகிற ஒருவன், படியில ஒருத்தன் தொங்கிக்கிட்டு போறான். வெளியில் பறந்து கிடக்கும் தனிமையை சாட்சியாக வைத்து தங்களுக்கு தாங்களே உதடு பிரித்து பேசிக்கொள்ளும் வகை இவர்களுடைய கவிதை. அதாவது நல்ல ஒரு மின்சார ரயில், நல்ல நெருக்கமா இருக்கு, படியில தொங்கிட்டு போறான் ஒருத்தன். பறந்து கிடக்கக்கூடிய அந்த தனிமையின் சாட்சியாக வைத்துக்கொண்டு, வெளியில பறந்து கிடக்கக்கூடிய அந்த தனிமையை சாட்சியாக வைத்துக்கொண்டு தன்னுடைய உதடினை பிரித்து கொண்டு தனக்குத்தானே பேசிக்கிறான். இது யாருக்கு கேட்கும்? அவனுக்கு மட்டும் தானே கேட்கும். அப்படிப்பட்ட கவிதை இவருடைய கவிதை அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இவர்களுடைய கவிதைகளில் பேச்சு என்பது மூடிய நிலையில இருக்கக்கூடியது, செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு அது தெரியாது. தனிப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் பெரிதொன்றோடு பேசுவதோடு மட்டுமல்லாமல் தன்னை தானையே பேசிக்கொள்கிறது. அதாவது இவருடைய கவிதைகள்ல ஒவ்வொரு சொல்லும் மற்றொரு சொல்லோடும் பேசிக்கொள்கின்றது, தங்களுக்கு தாங்களும் பேசிக்கொள்கின்றது. ஒவ்வொரு சொல்லும் அடுத்து வரக்கூடிய சொற்களோடும் பேசிக்கொள்கின்றது, தனக்கு தானையும் பேசிக்கொள்கின்றது. இவருடைய கவிதை குறியீட்டு கவிதைன்னு சொல்றாங்க. குறியீட்டு கவிதைன்னா என்னன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்கேன், கவனிக்கலாம். குறியீடு கூட்டம் ஒரு முனையிலையும் மொழி மறுமுனையிலையும் இருக்கையில கவிதையினுடைய பேச்சு இடையில வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. குறியீடு ஒரு சைடு இருக்குமா, குறியீடு இந்த சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மறுமுனையில மொழி இருக்கு. மொழி இல்லாம நாம எதை எழுத முடியாது? கவிதை எழுத முடியாது. குறியீடு ஒரு முனையில, மொழி ஒரு முனை, இன்னொரு முனையில. சென்டர்ல என்னது இருக்கு? சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில கவிதையினுடைய பேச்சு வெளிப்படுகிறது, புழங்குகிறதுன்னு சொல்றாங்க. குறியீடுனா என்ன? அதாவது கவிதை என்பது பொருளை பதிவு செய்வது அன்று, நினைவு கூறத்தக்க தருணங்களை பதிவு செய்தால் அதுதான் குறியீடு. சரியா? அதாவது இப்போ நீங்க பள்ளி பருவத்தில் இருக்கிறீர்கள், நீங்க ஒருவேளை நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையில இருக்கும் பொழுது ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு கவிதையை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த கவிதை அந்த பொருளை உங்களுக்கு உணர்த்தி காட்டாமல் உங்களுடைய பாலிய, அதாவது உங்களுடைய சிறுவயது காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை நினைவு கூற வைத்தது என்றால் அதுதான் குறியீட்டு கவிதைன்னு சொல்றாங்க. அப்படின்னா கவிதை என்பது பொருளை பதிவு செய்வது அன்று, குறியீட்டு கவிதை மட்டும். அது உங்களுடைய சிறு வயது கால நினைவுகளை, ஏதேனும் ஒரு நினைவுகளை உங்களுக்கு நினைவுபடுத்துச்சுன்னா அதுதான் குறியீட்டு கவிதை அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இவங்க தான் ஸ்டெஃபான் மல்லார்மே. இவங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஆங்கில ஆசிரியரா பணியாற்றியவர். இவரை புரிந்து கொள்வதன் மூலம் குறியீட்டியத்தையும் நாம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய கவிதை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புத்தகங்களில் எல்லாம் படித்து விட்டேன், நான் தப்பித்து போகத்தான் வேண்டும் அங்கே. ஆனால் உடலோ சோகத்தில் வானுக்கும் முன்பின் தெரியாத கடல் நுரைக்கும் இடையே மயக்கத்தில் பறவைகள் பறப்பதை உணர்கிறேன். என் கண்களில் பிரதிபலிக்கும் பழைய பூங்காக்களோ எழுதப்படாத தாளின் தூய வெண்மையின் மீது என் விளக்கிலிருந்து வீசும் பயனற்ற ஒளியோ தன் குழந்தைக்கு பாலூட்டும் அவ்விளம் பெண்ணோ எதுவும் தடுக்காது. கடல் நீரில் நனையும் இந்த நெஞ்சை நான் கிளம்பிச் செல்வேன். பாய்மரங்களை தூக்கி எறிந்து விட்டிருக்கும் நீராவி கப்பலே புறப்படு. தொலைதேச இயற்கையை நோக்கி இரக்கமற்ற எதிர்பார்ப்புகளின் மனமுடைந்து ஆடும் கைக்குட்டைகளின் மகத்தான வழியனுப்பலை இன்னும் நம்பிக்கொண்டிருப்பது வேதனை. அதோ பாய்மரமின்றி போய்ச்சேர தீவுகளின்றி மூழ்கிவிட்ட கப்பல்களின் மேல் சாய்ந்து புயலை அழைக்கும் பாய்மரங்கள் தாமே அவை. ஆனால் இதோ கேள் என் நெஞ்சே மாலுமிகளின் பாடலை. அதாவது அந்த காலத்துல மாலுமிகள், அதாவது கப்பலில் வேலை செய்யக்கூடியவர்களினுடைய வேதனைகளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய குடும்பங்களை விட்டுவிட்டு, தன்னுடைய உறவினர்களை விட்டுவிட்டு, நண்பர்களை விட்டுவிட்டு, அடுத்து நாம ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்கின்றோம், திரும்பி வருவோமா என்பது ஒரு ஐயப்பாடே. அப்படிப்பட்ட நிலையில அதாவது ஒரு கடற்கரையிலிருந்து மற்றொரு கடற்கரைக்கு போறோம், மற்றொரு நாட்டினுடைய கடற்கரைக்கு போறோம். ஆனா உயிரோட வருவோமா அப்படிங்கிறது தெரியாது. அப்படிப்பட்ட வேதனையான ஒரு நிகழ்வில்
என்ன சொல்றாங்க, தங்களுடைய வேதனையை பதிவு செய்யக்கூடிய நினைவு கூறத்தக்க ஒரு கவிதையாக இந்த கவிதை அமையுது. அதான் குறியீட்டு கவிதை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மூன்றாவது வகையினர் ஸ்பானிஷ் மொழி கவிஞரான பாப்லோ நெருடா போன்றவர்கள்னு சொல்றாங்க. ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும் அது அப்பொருளை பற்றியது அன்று அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம ஒரு கவிதையை படிக்கிறோம், இது இதை பத்தி தான்டா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை வாசிச்சோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனா நாம அப்படி நினைச்சாலும் இந்த ஸ்பானிஷ் மொழி கவிஞரான பாப்லோ நெருடா போன்றவர்கள் நம்ம இந்த கவிதையை படிக்கும் பொழுது இந்த கவிதையானது இதை பத்தி தான் பேச வருது போல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, ஆனா அதை பத்தி பேசாது, அந்த கருத்தை பற்றி பேசாது. அது வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசுகிறது. ஒரு படத்துல, திருமலை படத்துல விஜய் சொல்லுவாரு, அதாவது இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், இதுல ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் கிடையாது, வாழ்க்கை என்பது ஒரு வடிவமற்ற தன்மையை போன்றது. படத்துல அப்படி சொல்லுவாரு, வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கை என்பது ஒரு வடிவமற்ற தன்மையை போன்றது. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கே தெரியாது, அடுத்த நொடி என்ன நடக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்பனா வாழ்க்கைக்கு நம்ம எப்படி ஒரு வடிவத்தை கொடுக்க முடியும்? அப்படிப்பட்ட வடிவமற்ற தன்மையை பத்தி பேசக்கூடியதுதான் எங்களுடைய கவிதை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வடிவம் கொள்ளுதல் என்பதை நோக்கி வாழ்க்கை தொடர்ந்து முயலுகிற போது அது இந்த முயற்சியில் ஒருபோதும் வெற்றி கொள்வதில்லை. ஏதோ ஒன்றை பற்றி, ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நாம பயணம் செய்து கொண்டே தான் இந்த வாழ்க்கையில இருந்துட்டே இருக்க முடியும். வாழ்க்கைக்கு ஒரு வடிவத்தை நம்ம கொடுக்கவே முடியாது. ஒரு இதில் ஜெயிச்சிட்டோமா, அதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தேடிக்கொண்டே இருக்கணும். அடுத்த ஒரு விஷயத்திற்காக போராடி கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த ஒன்று. அது ஒரு வடிவத்தில் நாம் கொள்ள நினைப்பது தவறு. அதை போன்றதுதான் கவிதையும். யாருடைய கவிதைகளும்? இந்த பாப்லோ நெருடோ போன்றவர்களுடைய கவிதைகளும் அப்படின்னு என்ன சொல்றாங்க. திட்டமோ ஒழுங்கமைதியோ இன்றி ஒன்றை சுட்டுவது போல காட்டி உடனே எதையும் சுட்டாமல் முடித்து விடக்கூடியதுதான் இவர்களுடைய கவிதை. நாம் இதை பத்தி தான் பேசுதான், இதை தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாம் இந்த கவிதையை படிச்சோம் அப்படின்னா கடைசியில அதையும் சுட்டாம வேற எதையுமே சுட்டாம வெறுமனே இவங்களுடைய கவிதை என்ன செஞ்சிரும், அப்படி முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அறியப்பட்டிராததை நோக்கி நகர்கிற இதே நேரத்தில் நெருடாவின் கவிதை விரிந்ததாகவும் மையத்தை நோக்கி நகர்வதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு விரிந்த தரத்துல பேசக்கூடிய இவருடைய கவிதை ஏதோ ஒரு மையத்தை நோக்கி நகர்வது போன்று நம்மளுக்கு தெரியும். ஆனா எதையுமே சொல்லாம, எதையுமே சுட்டாமல், எந்த கருத்தையுமே நிலைநாட்டாமல் அப்படின்னு வெறுமன முடிஞ்சிரும் இவர்களுடைய கவிதை அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள பார்க்கலாம். பாப்லோ நெருடா இவங்க தான் தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டுல பிறந்தவர் தான் யாருன்னா இந்த பாப்லோ நெருடா. லத்தீன் அமெரிக்காவினுடைய மிகச்சிறந்த கவிஞர். தன்னுடைய கவிதைக்காக 1971 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வாங்கி இருக்கிறாரு. ரொம்ப பார்த்துக்கோங்க, இது நம்மளுக்கு ஒன்வேர்டுல கேட்கலாம், ஒன்வேர்டுல கேட்க வாய்ப்பு இருக்கு, அதனால நல்லா பார்த்துக்கோங்க. இவருடைய கவிதை பாருங்க, எத்தனை பெயர்கள் திங்கட்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகளுடனும் ஆண்டு முழுவதுடன் வாரமும் சிக்கி கொண்டுள்ளன. களைத்து போன கத்திரிக்கோளால் காலத்தை வெட்ட முடியாது. பகலின் பெயர் அனைத்தையும் இரவின் நீர் அழைக்கின்றது. இரவில் நான் உறங்குகையில் என்னை என்னவென்று அழைக்கிறீர்கள் அல்லது என்னவென்று அழைப்பதில்லை. தூங்கும்போது நான் நானாக இல்லை என்றால் விழித்தெழுந்த பின் நான் யார்? அதாவது இவருடைய கவிதை என்பது எதையோ ஒன்றை சுட்டுவது போல வந்து எதை சுட்டுவது என்று எந்த கருத்தை மையமிட்டு பேசுகின்றது அப்படிங்கிறத மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கையில எதை பத்தி பேசுதுன்னே சொல்ல முடியல, அப்படித்தானே? அதாவது நீ தூங்கும் பொழுது நீயாக இல்லை என்றால் விழித்த பின்பு நீ யார்? ஏன்னா தூங்கும் போதுதான் நாம இருப்போம், அப்படித்தானே? நம்ம நாமளா தூங்குவோம். விழித்தெழுந்த பின்பு இந்த உலகத்திற்காக நாம் வாழ்வோம், நடிப்போம், பல முகங்களை மாட்டிக்கொண்டு வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு கவிதையாக இருந்தாலும் ஆனா எதையும் சுட்டாமல் முடித்து விடுகிறது இந்த கவிதை. அடுத்து பாருங்க, கடைசியா சொல்றாங்க, கவிதை என்பது எது என்ற அந்த கேள்விக்கு எனக்கு தற்சமயம் கிடைக்கும் விடை இதுதான். கவிதை என்பது ஒரு பொருள் அன்று. ஏதோ ஒன்றை பற்றி பேசக்கூடியதுன்னு நினைச்சோம்னா அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. கவிதை அது மொழிக்குள் உலகத்தையும் உலகத்திற்குள் மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் ஒரு தொடர்ந்த படைப்பு செயல்பாடு. அப்ப நான் கவிதை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 மார்க்ல கேட்கலாம். மொழிக்குள் உலகத்தையும் உலகத்திற்குள் அதாவது மொழியையும் நுழைத்து விடுவதற்கு தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு படைப்பு செயல்பாடு தான் கவிதை அப்படின்னு சொல்றாங்க. எனவே கவிதை என்பதே மொழிதான். மொழி இல்லைன்னா கவிதை இல்லை. அந்தந்த மொழியை சார்ந்து அந்த கவிதை இருக்கு. அப்பனா மொழிக்கு கவிதை ரொம்ப முக்கியம்னா அப்பனா அந்த மொழியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான
பழமையும் புதுமையும் அந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியங்களும் ரொம்ப முக்கியம், பேச்சு வழக்குகளும் ரொம்ப முக்கியம். அதை தான் சொல்றாங்க பாருங்க. கவிதைக்குள் உலவும் மொழிதான் தர்க்கம், மொழியின் தர்க்கம் கவிதைக்கான உலகத்தை கட்டி எழுப்புகின்றது. அப்ப மொழி என்பதுதான் கவிதையை நன்றாக கட்டி எழுப்புகின்றது, நல்ல ஒரு கவிதையாக அமைக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. எனவே எத்தகைய மொழியை நாம் பயன்படுத்துகின்றோமோ அதன் குண அம்சங்களையும் பேச்சு வழக்குகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது கவிஞனின் மிக 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 சிறந்த கடமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மொழியிலும் தோன்றும் கவித்துவ வெளிப்பாடுகளை ஒன்றாக வைத்து நோக்கும் பொழுது கவிதைகள் கேட்போரால் வாசகர்களால் உள்வாங்கப்பட்டு ரசிக்கப்பெறும் முறையில் காலத்துக்கு காலம் அழுத்த வேறுபாடுகள் ஏற்படுவது வழக்கம். அது இயல்புதான். கவிதை என்பது யாது? அது எவற்றை பற்றி பேசுதல் வேண்டும்? எப்போது எந்த எந்த நிலையில் ஒரு கவிதையாக்கம் கவர்ச்சிகரமானதாக கவிதையாக அமையும் என்பன பற்றி அவற்றின் ஆக்கத்தில் ஈடுபாடுடையவருடைய கருத்து நிலைப்பாடுகள் கவிதைக்கென கொள்ளப்படுவதற்கான எடுத்து கூறல் முறைமைகள் ஆயன யாவும் ஒருங்கு சேர்கின்ற பொழுதுதான் மேலே கூறிய கவித்துவ உணர்வு செவ்வியல் இலக்கியத்துல மாறக்கூடிய ஒன்றாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தமிழின் கவிதையியல் நூலின் சிவத்தம்பி அப்படிங்கிறவர் சொன்னது. அடுத்து நூல்வழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் சிறந்த கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், நல்ல ஓவியர், இந்த மாதிரியான பன்முகத்தன்மை கொண்டவர். உரிய மொழி கவிஞர். மனோரமா பிஸ்வாசின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படின்னு இவரின் மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறார். யாரு? இந்த இந்திரன். முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளும் தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் படைத்துள்ளார். இவர் வெளிச்சம், நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தி வராரு. பகுதிக்கான கவிதை மொழிபெயர்ப்புகள். வால்ட் விட்மன் ஆங்கிலத்தில் எழுதினதை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாருன்னா சங்கர் ஜெயராமன். மல்லார்மை எழுதிய அந்த நூலை பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழ் எழுதினவர் ஸ்ரீராம் அப்படிங்கிறவர். பாப்லோ நெருடா எழுதிய ஆங்கிலத்தில் எழுதிய அந்த இதை தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சவர் இரா வெங்கடாச்சலபதி அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியுமே நம்மளுக்கு 1 மதிப்பெண் வினாக்களுக்கு கேட்கலாம், 2 மதிப்பெண் வினாக்களுக்கு கேட்கலாம், 4 மதிப்பெண் வினாக்களுக்கும் கேட்கலாம், நெடுவினாக்கும் கேட்கக்கூடிய பகுதியாகத்தான் என்ன செய்து இருக்கு. அதனால ஒவ்வொரு பகுதிகளையும் தெளிவா ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம், நான் திருத்திக் கொள்கின்றேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அதற்கான சந்தேகங்களை உங்களுக்கு நிவர்த்தி செய்வேன் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வகுப்புல சந்திக்கலாம்.